வெல்கம் டு ஜாசியரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி கொத்தமல்லி இலையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபி. இந்த டிஷ்ஷு வந்து நம்ம வந்து மல்லி இலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற சமயத்தில் வந்து மல்லி இலை வந்து வேஸ்ட்டாக பெறாமல் என்ன செய்யலாம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 நாள் கெடாமல் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட் வந்து பக்கோடா டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை கட்டு அளவுக்கு மல்லி இலை இருந்தால் போதும். அதாவது 1 கப்பு கடலை மாவுக்கு வந்து 1 கப்பு இல்லைன்னா 1.5 கப்பு அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி இலையை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையை வந்து சேர்க்குறது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி அரை கட்டு அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இந்த கொத்தமல்லி இலையை வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. அப்போ வந்து நல்லா அந்த மாவோட கலந்துரும். இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி ஜல்லடை எடுத்து வச்சுக்கிட்டு 1 கப்பு அளவுக்கு கடலை மாவு வந்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. கடலை மாவு வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்திங்கன்னா அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, 1 கப்புக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்க்குறேன். அதனால் அரிசி மாவை இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும், 2 பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகா பேஸ்ட்டு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா மசாலாவும் இந்த கடலை மாவோட நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மல்லி இலை வந்து ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை விட கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மல்லி இலையில் உள்ள ஈரப்பதமும் இருக்கும் இல்லையா, அதையும் இந்த கடலை மாவோட நல்லா ஒன்று சேர அளவுக்கு ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருப்பேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா புளி பேஸ்ட்டு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த டோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆயில் கோட்லாம் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கையில் வந்து எண்ணெயை தடவிட்டு நல்லா உருட்டுங்க. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நீளமாக இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா வட்டமாக நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தும் செய்யலாம். இப்படி வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த நீளமாக உருட்டி வச்ச உருண்டையை வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. அந்த டயத்தில் சீக்கிரம் நம்மளுக்கு கடலமா வெந்து வந்துடும். இப்போ நம்ம கத்தியை வச்சு குத்தி பார்த்தோன்னா நல்லா அதில் கத்தியில் வந்து ஒட்டாமல் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துட்டு லேசாக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், ஃபுல்லும் ஆறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி வட்ட வட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதையே நம்ம சும்மா வந்து இந்த மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் எள்ளு, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சு போட்டு கூட சும்மாவே இப்படி சாதத்துக்கு வந்து சைடிஷாவையும் சாப்பிட்லாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியான டேஸ்ட்டோட நல்ல பக்கோடா மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சம் போல் ஆயிலை மட்டும் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்லைஸ் மல்லி இலை பீசஸை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுக்கணும். 2 பக்கமே நம்மளுக்கு வந்து நல்லா 2 நிமிஷம் வச்சு எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து நல்லா கிறிஸ்பியாக லைட் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வச்சு எடுத்தோம்னாலே இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உண்மையிலே இதை சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு வந்து புதினா பக்கோடாலாம் சாப்பிட்டா எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி மல்லி இலை சேர்த்த பக்கோடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. உண்மையிலே டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். மல்லி இலை விருப்பப்பட்டு சாப்பிடாதவங்களோட உடம்புக்கு வந்து மல்லி இலையை சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மல்லி இலை சேர்த்து செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே சட்னி இந்த மாதிரி வகையில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப ருசியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ரெசிபியில் வந்து நான் வெள்ளை எள்ளு சேர்த்து செஞ்சுருக்கிறேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எல்லாம் சேர்க்க வேண்டாம், வெள்ளை எள்ளு சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை சேர்த்தே செய்யுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த வெள்ளை எள்ளு வந்து நாக்கில் படும்போது டேஸ்ட்டும் ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை சேர்த்தே செய்யுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.